இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். ஆண்டவன் எல்லோரையும் சமமாகத்தான் பார்ப்பான். எல்லோருக்குமே துன்பத்தை மட்டுமே தரமாட்டான். துன்பத்தை பெற்றாலும் அவன் அனுபவித்தவனுக்கு இன்பத்தை தருவான். இதுதான் பாரதி சொன்னார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று. எனவே நாம் இனிமேல் சிறிய அளவிலே குறுகிய காலத்தில் ஒரு 2 நிமிடத்திற்குள்ளாக கதையை சொல்ல இருக்கிறோம். இன்றைய கதையானது ஒரு நல்ல தம்பதிகள் அவர்களுக்கு ஒரு ஆனால் ஏழ்மையான குடும்பம். அவர்களுக்கு ஒரு பெண் பிறக்கிறது. அந்த பெண் பார்ப்பது மகாலட்சுமி போல இருக்கிறாள். ஆனால் ஏழ்மையான குடும்பத்தினாலே 10ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க வைக்க முடியவில்லை. அவர் சமூகத்திலே படித்தவர்களோ வேலையில் இருப்பவர்களோ யாரும் இல்லை. அதனாலே 2 செலவையும் சேர்த்து செல்கின்ற ஒரு குடும்பத்தில் ஒரு பையனுக்கு கொடுத்தார்கள். அந்த பையனுக்கு இந்த பெண்ணுடைய அழகு, இந்த பெண்ணுடைய சௌந்தரியம், அறிவு எல்லாமே அதுவே அவனுக்கு அது ஒரு எதிரியாக அவனுக்கு தோன்றியது. அந்த பெண்ணை பாடாப்படுத்த துவங்கிவிட்டார். அந்த பெண்ணிற்கு கர்ப்பமானதற்கு பின்னாலே இது எனக்கு பிறந்த குழந்தை இல்லை, பிறக்க போவது என்னுடைய இல்லை என்று சொல்லி அதை கலைத்து விட்டார். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அந்த பையனுடைய பெற்றோர்களே, அந்த பொண்ணு இவனுடன் இருந்தால் உயிரோடு இருக்க மாட்டாள் என்று சொல்லி அவளை கொண்டு அவருடைய பெற்றோர்களிடத்தில் கொண்டு வீட்டில் விட்டுவிட்டு நீங்களாகவே ஒரு ஏற்பாடு செய்து அவனிடமிருந்து விடுதலை பெற்று விடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அவர்களும் அந்த வழக்காடு மன்றத்தில் சென்று அவனிடமிருந்து விடுதலை வாங்கி தந்தார்கள். அதற்கு பின்னாலே அந்த பெண்ணிற்கு அக்கம்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வாளாவெட்டி என்று பெயர் வைத்து அவளுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அவளுடைய சிநேகிதி கோயம்புத்தூரிலிருந்து வந்து பார்த்தால் தன்னுடைய சிநேகிதிக்கு ஏற்பட்ட கொடுமையை கேட்டு வருந்தினாள். தன் கணவனிடம் இதை பற்றி கூறினாள். அந்த சிநேகிதி கணவனுடைய நண்பன் ஒருவன், அதாவது முதல் தாரம் இறந்து போய் ஒரு குழந்தையோடு மிக சிரமப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் மிக பெரிய வசதி உள்ள குடும்பம், நிறைய நிலங்கள், நிறைய சொத்து பத்துக்கெல்லாம் நிறைய இருந்தது. இவன் போய் அவரிடத்திலே சொன்ன உடனே அவன் அழைத்து வந்து பார்த்தான். இருவரும் பேசினார்கள். பிடித்து போயிற்று. ஒரு சிறிய அளவில் ஒரு கோயிலை வைத்து திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னாலே மேற்பார்வை என்பதை போல 2 பேரும் நல்ல முறையில் ஒருவோடு ஒரு பழகி நல்ல ஒரு புரிதலோடு வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது பிறந்ததுக்கு பின்னாலே என்னை அவர்கள் அவருடைய குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அழைத்தார்கள். திருவிழா நடக்கிறது, வாருங்கள் என்று அழைத்தார்கள். எனக்கு நன்றாக தெரிந்த குடும்பம் ஆதலால் அவர்களுடைய அழைப்பிற்கு இணங்கி நானும் சென்றேன். அங்கே இருப்பவர்களெல்லாம் சொன்னார்கள், இந்த பெண்ணுடைய கணவனானவன் இங்கே இருக்கிற எல்லா செலவுகளையும் அவன் செய்து கொள்கிறான். அந்த குலதெய்வம் கோயிலுக்கு வேண்டுகின்ற அந்த பூக்கள், அந்த அந்த மாலைகள் போன்ற எல்லாவற்றையும் இவன் கோவையிலிருந்து கொண்டு வந்து கொடுக்கிறான் என்று அவரை பாராட்டினார்கள். நானும் அவரை பார்த்தபோது மிகுந்த நல்ல ஒரு வாலிபனாகவும் நல்ல ஒரு அந்த பெண்ணை காப்பாற்றுவனாகவும் இருந்தான். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. வாழ்த்துவதற்கு சென்றிருந்த இந்த பெண் மிக மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்தேன். இதைத்தான் பெரியவர்களாக சொல்வார்கள், 30 வருடம் தாழ்ந்தவர்களும் இல்லை, 30 வருடம் வாழ்ந்தவர்களும் இல்லை என்று சொல்வார்கள். அதேபோல் அந்த பெண் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கண்ணிலே தாரதரையாக அவர் கண்ணீர் வெடித்து கொண்டிருந்த பெண் இப்பொழுது நன்றாக வசதியாக நல்ல முறையில் சௌக்கியமாக இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டது ஒன்றுதான். எனவே கட்டமே வாழ்க்கை இல்லை. கட்டத்தை பட்டால் அடுத்ததாக ஒரு சுகமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்பது மட்டும் இதன் மூலம் புரிந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.